ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 3 யோவான் 1:11. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதனால் நீங்களும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து கேளுங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான், அதனால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். இந்த பிரகாரமாகவே எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான், அதனால் அவன் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் தயையை பெறுவான். தீமையை தேடுகிறவனுக்கோ தீமையே வரும். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாயிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்றார் பவுல். அப்போஸ்தலன் பவுல் தேவனாலே தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாவார். அவர் கிறிஸ்துவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் விரோதமாக செயல்பட்டவர்தான். ஆனால் தேவன் எப்பொழுது பவுலை சந்தித்தாரோ அன்றைக்கே பவுல் இயேசுவின் பக்தனாகவும் சீடனாகவும் மாறிவிட்டார். மேலும் புற ஜாதிகளுக்காக பிரசங்கிக்கும்படியாக தேவனால் உரிமையும் பெற்றுக்கொண்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவை சார்ந்தவர்களுக்கும் விரோதமாக செயல்பட்டாரோ அதற்கு அதிகமாகவே கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யவும் அவரை ஜனங்களுக்கு பிரஸ்தாபப்படுத்தவும் உட்பட்டார். ஆகவே கர்த்தரின் ஊழியத்தை செய்கிற யாரானாலும் சரி, பயப்படாமல் கர்த்தரின் துணையோடு அவருடைய ஊழியத்தை பக்தியோடும் விசுவாசத்தோடும் நிச்சயத்தோடும் ஊக்கமாயும் உற்சாகமாயும் செய்யுங்கள். எதிர்க்கிறவர்கள் தோபியாசை போலவும் கோராகு புத்திரரை போலவும் எதிர்த்து வந்தாலும் வெட்கப்பட்டு போவார்கள். பவுலை எதிர்த்தவர்களை தேவன் தோற்கடித்தார். பவுலின் ஊழியம் ஒரு நாளும் தடைபடவில்லை. காரணம், அவன் மனுஷரை அல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்து அவரை மகிமைப்படுத்தினான். அவரை நம்பினவர்களும் அவரை நோக்கி பார்த்த முகங்களும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நமக்கு இவ்வுலகத்தாலும் விசுவாசிகளினாலும் ஊழியக்காரர்களினாலும் சொந்த பந்தங்களினாலும் உபத்திரவமும் வேதனைகளும் தொல்லைகளும் வரத்தான் செய்யும். ஆனாலும் பவுலை போல உறுதியாய் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனமாய் இருக்கிறாய். தீமைக்கு சரிகட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நீதிமொழிகள் 20:22. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். யாக்கோபு 1:8. ஜாதிகளே கேட்கிறதுக்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள். பூமியும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதில் உற்பத்தியான யாவும் கேட்க கடவது. ஏசாயா 34:1. தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். ஞானத்தை சம்பாதியுங்கள், புத்தியையும் சம்பாதியுங்கள். கர்த்தரின் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இருங்கள். நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள், அதை விட்டு விலகாதிருங்கள். நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் தேவதூதர் மூலமாய் சொல்லப்பட்ட வசனத்துக்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக
அவர்களுடைய வசனம் உறுதிப்பட்டிருக்க முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படுமளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் இருப்போம். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 4:4. தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். கர்த்தருடைய பிள்ளைகளான நம் அனைவரின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பெற்றதான வரங்களையும் வல்லமைகளையும் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் ஊழியங்களையும் அபிஷேகத்தையும் உபயோகப்படுத்த முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாமல் போனால் பின்ன எப்படி தேவ தரிசனங்களை பார்க்கவும் ஆராயவும் முடியும்? நம் கையிலே கொடுக்கப்பட்ட ஆடுகளை மேய்க்க முடியும் தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் என்று சாலமன் ராஜா கூறுகிறார். சொப்பனங்கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படியெனில் தேவ மனுஷனின் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படாவிடில் மாம்சத்திலே காண்கிற சொப்பனமும் தரிசனமும் பொய்யாகத்தான் இருக்கும். ஆகவே விசுவாசிகளே, ஊழியர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட இப்பொழுதே உபவாசித்து ஜெபியுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஊழியத்தில் அனல் பறக்கும். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடமிருந்து வருகிறது. யோவேல் 1:15. கர்த்தராக ஆண்டவருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். கர்த்தருடைய நாள் சமீபித்திருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்துக்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மண்ணங்கசந்து அழுவார்கள். அந்த நாள் உக்கிரத்தின் நாள். இது இக்கட்டும் இடுக்கமுமான நாள். அது அழிவும் பால்கடிப்புமான நாள். அது இருளும் அந்தகாரமும் ஆன நாள். அது மப்பும் மந்தாரமுமான நாள். அது அரணிப்பான நகரங்களுக்கும் உயரமான கொத்தளங்களுக்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாள். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி அவர்களை கர்த்தர் வருத்தப்படுத்துவார். அவர்கள் இரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அவர்கள் மாம்சம் எருவை போல் கிடக்கும். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. அவருடைய எரிச்சலின் அக்னியினால் தேசமெல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளெல்லாம் சடுதியாய் நிர்மூலம் பண்ணுவார். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஏசாயா 32:2. கர்த்தர் கன்மலையை தண்ணீரை தடாகமாகவும் கற்பாறை நீரூற்றாகவும் மாற்றுகிறவர். சுறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய தேவன் அவர்களை கைவிடாது இருப்பார். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாகவும்
வறண்ட பூமியை நீர்க்கேணிகளுமாக்கி உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் என்றும் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்றும் யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். கர்த்தர் கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. அவர் ஆறுகளை அவாந்தர வெளியாகவும் நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாகவும், அவர் அவாந்தர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றி, வெட்டாந்தரையை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளமாகும் வனாந்தரத்திலே கண்மலையை பிளந்து மகா ஆழங்களிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் காட்.